அன்பர்களே, தவக்காலம் என்பது நம்முடைய மன மாசுக்களை எல்லாம் அகற்றி தூய்மை பெற்று கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆகவே அதனை நன்கு உணர்ந்தவர்களாக வாழ்வது நமக்கு மிக முக்கியம். தவ காலத்தில் மனமாற்றம் அடைவது மிக முக்கியம். அதற்கு ஏற்ற ஒரு வகையிலே இறையடியார் வீரமாமுனிவர் மனம் திரும்பிய ஒருத்தினுடைய ஜெபத்தை எவ்வாறு புலம்புகிறாள் என்பதை மகவருள் படலத்திலே நமக்கு தருகிறார். அதை நாம் பார்க்கிறோம். நென்னை மறந்தாய் நெஞ்சே, நெடுங்கோல் நீதி வல்லோன் தன்னை மறந்தாய் நெஞ்சே, தழலத் தழல் கீழ் உலகு உய்த்து என்னை மறந்தாய் நெஞ்சே, இனி முன் விளைந்ததெல்லாம் பின்னை மறப்பாய் நெஞ்சே, என்ன பெரிது ஆர்த்து அழுதாள். நீ உன்னையே மறந்தாய் என் நெஞ்சே, நீண்ட செங்கோலால் நீதி செலுத்து வல்லோனாகிய ஆண்டவனையும் மறந்தாய் நெஞ்சே, நெருப்பின் மேல் நெருப்பாய் எரியும் கீழுலகமாகிய நரகத்திற்கு என்னை கொண்டு செலுத்தியமையால் என்னையும் மறந்தாய் நெஞ்சே, இனி முன் விரும்பி தேடியதெல்லாம் பின்னுக்கு தள்ளி மறந்து விடுவாய் நெஞ்சே என்று தன் நெஞ்சுக்கு சொல்வதாக இந்த செய்யுள் அமைகின்றது. தெளிவாக சொல்வதென்றால், நீ உன்னை மறந்தாய், நீதி வழங்கும் கடவுளை மறந்தாய், நரகத்திற்கு என்னை உய்த்ததால் என்னை மறந்தாய், இனிமேல் நெஞ்சே முன்னர் விரும்பிய யாவற்றையும் பின்னுக்கு தள்ளுவாய் என்று மனம் திரும்பிய காந்தரி புலம்பினாள். நின்னை மறந்தாய் நெஞ்சே, நெடுங்கோ நீதி வல்லோன் தன்னை மறந்தாய் நெஞ்சே, தழல தழல் கீழ் உலகு துய்த்து என்னை மறந்தாய் நெஞ்சே, இனி முன் விழைந்ததெல்லாம் பின்னை மறைப்பாய் நெஞ்சே, என்னை என்று பெரிது ஆர்த்து அழுதாள். அதாவது நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எத்தகைய கேடு அடைந்திருக்கிறோம், அந்த கேட்டிற்கு காரணமானவை என்ன என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து மனம் கசிந்து அழுது புலம்பி முன் செய்த அந்த தீயவற்றையெல்லாம் வேரோடு களைய வேண்டும் என்பதை மனம் திரும்பிய பாவியாகிய காந்திரி சொல்வதாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்லுகின்றார். அதன் மூலமாக நம்முடைய மன திருப்பம் இந்த தவக்காலத்திலே எப்படி அமைய வேண்டும், தீமையிலிருந்து திருந்தி நன்மையை நோக்கி செல்கிற மனசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். உணர்ந்து கொள்வோம்.